வெல்கம் டு ஆஸ்பியர் அகாடமி. இன்னைக்கு நம்ம ஜூலை 2 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் நியூஸ் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ELI ஸ்கீம். சோ இந்த ஸ்கீம் பார்த்தோம்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம்னா இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ எதுக்காக பார்த்தோம்னா இன்டென்சிவ் பேஸ்ல வந்து ஜாப் கிரியேஷனை வந்து கிரியேட் பண்றதுக்காக, அதாவது ஃபார்மல் செக்டார்ஸ்ல பார்த்தோம்னா ஜாப் கிரியேஷனை வந்து கிரியேட் பண்றதுக்காக வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தோம்னா நியூ எம்ப்ளாயிஸ், அதாவது கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே அவங்க வந்து வேலைக்கு வந்து சேர்றாங்க. என்ன மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் இது போல செக்டார்ஸ்ல பார்த்தோம்னா வேலைக்கு வந்து ஜாப் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 மந்த் வேஜஸ் கிட்டத்தட்ட 15,000க்கு மேல இருந்தோம்னா 1 மந்த் வேஜஸ் வந்து 2 டேமா வந்து கொடுக்குறாங்க. சோ இவங்களுக்கு பார்த்தோம்னா EPF வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பே பண்றாங்க. சோ எதுக்காக பார்த்தோம்னா இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் அதுக்கப்புறம் ஃபார்மல் செக்டார்ஸ்ல வந்து ஜாப் கிரியேஷனை வந்து கிரியேட் பண்றதுக்காகவும் அதிகப்படியான யூத்துக்கு பார்த்தோம்னா வேலை கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல பார்த்தோம்னா 99,446 crore பார்த்தோம்னா இந்த ஸ்கீமுக்காக வந்து ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ELI ஸ்கீம்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3.5 crore ஜாப்ஸை வந்து கண்ட்ரில இருந்து உருவாக்கணும்னு வச்சிருக்காங்க. வித்தின் த பீரியட் ஆஃப் 2 years 2027 பார்த்தோம்னா 3.5 கோடி ஜாப்ஸை வந்து கண்ட்ரில பார்த்தோம்னா உருவாக்கணும்னு வச்சிருக்காங்க. ஸோ அதுல வந்து 1.92 crore ஜாப்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸுக்கு வந்து பெனிஃபிஷியரி இருக்கணும்னு வச்சிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து பார்ட் A, அதுக்கப்புறம் பார்ட் B. இந்த பார்ட் ஏல பார்த்தோம்னா புதுசா வந்து வேலைக்கு வரவங்க, சோ இப்போ இந்த கிராஜுவேஷன் முடிச்ச உடனே வந்து ஏதாவது ஃபார்மல் செக்டார்ஸ்ல பார்த்தோம்னா வேலைக்கு வரவங்களை வந்து பார்ட் ஏல பெனிஃபிஷியரி வச்சிருக்காங்க. பார்ட் B பார்த்தோம்னா அதிகப்படியான ஜாபை வந்து ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த இதே மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இந்த ஸ்கீமை வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா கேபினெட் வந்து 1 lakh crore ஸ்கீம் பார்த்தோம்னா இன்சென்டிவ்ஸ் வந்து பிரைவேட் செக்டாருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எதுக்காக பார்த்தோம்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் ஸ்கீமுக்காக. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. இன்கேஸ் ஏதாச்சும் பிரைவேட் கம்பெனி பார்த்தோம்னா இந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து ஊக்குவிக்கிற விதமா பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து லோன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்காக பார்த்தோம்னா 1 lakh crore வந்து ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வந்து வருது. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா சக்தி 2025 இது வந்து கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த சக்தி 2025 சக்தி அப்படின்னா இது வந்து ஆர்மி எக்ஸசைஸ் பிட்வீன் பிரெஞ்சு அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி. ஸோ இவங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஆர்மி எக்ஸசைஸ் தான் சக்தி. ஸோ அதை வந்து கன்க்ளூட் ஆயிருக்கு, அதோட 8th எடிஷன். இதை பார்த்தோம்னா ஜூன் 18 வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 2 வந்து முடிச்சிருக்காங்க பிரான்ஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்தோம்னா ரயில் ஒன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபவுண்டேஷன் டே இன் நியூ டெல்லி CRIS அவங்க தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இந்த ஆப் எதுக்காக பார்த்தோம்னா இது வந்து டிக்கெட் புக் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ட்ரெயின் என்கொயரிஸ் பண்றதுக்கு, PNR ஜர்னி பிளானிங், அதுக்கப்புறம் ஃபுட் சர்வீஸ் இது எல்லாமே வந்து நம்ம மெத்தடை வந்து ஈஸி ஆக்குறதுக்காக இந்த ரயில் ஒன் ஆப் அப்படிங்கிற ஆப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா வேண்டன் மட் வல்கானோ. இந்த வேண்டன் மல் வல்கானோ பார்த்தோம்னா ரீசெண்டா வந்து தைவான்ல வந்து ப்ரோக் ஆயிருக்கு. மட் வல்கானோ அப்படின்னா ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா மட்டு, வாட்டர், கேஸ் இதெல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி அந்த மட் வல்கானோல இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய கேசஸ் பார்த்தோம்னா மீத்தேன், நைட்ரஜன் கேஸ், அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே வந்து இது வந்து வல்கானோ எரப்ட் ஆகும்போது இந்த கேசஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகும். யூஸ்வலா பார்த்தோம்னா வல்கானோஸ் வந்து லாவா வந்து எரோட் பண்ணுது. பட் இந்த வல்கானோ பார்த்தோம்னா மட் அதுக்கப்புறம் இந்த மீத்தேன், நைட்ரஜன் கேஸ், CO2 கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது எதனால உருவாகக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்ட்ல வந்து ப்ரெஷர் டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் வந்து பில்ட் ஆகும் போது நேச்சுரலான கேசஸ் வந்து ஃபார்ம் ஆகி இது வந்து ப்ரோக் ஆகுது. இது பார்த்தோம்னா தைவான்ல வந்து ரீசெண்டா வந்து ப்ரோக் ஆயிருக்கு. நம்ம இந்தியால வந்து இது பார்த்தோம்னா அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல பார்த்தோம்னா லொக்கேட் ஆயிருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் 17A செகண்ட் இண்டிஜீனியஸ் ஸ்டீல்த் ஃப்ரிகேட்டை பார்த்தோம்னா இதை வந்து INS உதயகிரி இதை வந்து இந்தியன் நேவிக்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் 17 முதல் ஷிப் பார்த்தோம்னா ஷிவாலிக் கிளாஸ் ஃப்ரிகேட்டா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து INS உதயகிரியை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 17 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 வார்ஷிப்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. அது பேலன்ஸ் இருக்க 5 வார்ஷிப்பும் வந்து 2026 எண்ட்ல பார்த்தோம்னா அதை வந்து டெலிவர் பண்ண போறாங்கன்னு மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு.